புத்தகங்களைப் போல ஒரு நல்ல நண்பன் மனிதனுக்கு இருக்க முடியாது. அந்த புத்தகங்கள், நல்ல புத்தகங்கள் அவ்வளவு தூரம் நமக்கு பொக்கிசமானவை. நான் முத்துக்குமரன் அவர்கள் தொடர்பாக உங்களிடம் பல விடயங்கள் சொல்லிக்குள்ள ஒரே ஒரு விடயம் அடிக்கடி சொல்லுவேன். அவரை அவர் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் பிக் பாஸுக்குள்ள போகும்போதும் சரி, பிக் பாஸ்லயும் சரி, பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் சரி, அவர் பண்ற விடயங்கள் எல்லாம் ஒரு பாடமா இருக்கு, ஒரு படிப்பினையா இருக்கு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு கூட ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு அவருடைய சேனல்ல. அதுல கூட அவர் சொன்ன விடயங்கள், அவர் பேசுற விடயங்கள், முக்கியமா அந்த ஆடைகளை பத்தி சொல்லியிருந்தாரு. அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கைக்குள்ள அதெல்லாமே ஒரு பெரிய ஒரு படிப்பினையா இருக்கு. 3.5 வருஷத்துல நான் சம்பாதிச்ச உறவுகள் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிக்குள்ள அந்த உறவுகள் எவ்வளவு தூரம் பணத்தை விட பெருமதி வாய்ந்ததா இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் ஒரு பாடம். எத்தனை பேர் இன்னைக்கு முத்துக்குமார் அவர்கள் போட்ட அந்த வீடியோ 15 நிமிட வீடியோக்கள் 15 வருட பாடங்களை கொடுத்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அந்த அளவுக்கு அற்புதமா இருந்துச்சு, பயனுள்ளதா இருந்துச்சு. பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க, குடும்பமா இருந்து பாருங்க. பல தாய்மார்கள், அக்காமார்கள், பல குடும்பங்கள் எங்கிட்ட சொல்றேன்னா, முத்துக்குமார் சம்பந்தப்பட்ட எந்த வீடியோவா இருந்தாலும் என்னுடைய பிள்ளை, அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி குடும்பமா இருந்து பார்ப்போம். நம்ம செலவழிக்கிற நேரங்கள்ல பல விடயங்கள் பாடமாகவும் பயனுள்ளதாகவும் அமைகின்றது. எங்களுக்கும் சரி, எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கும் சரி. முத்துக்குமரன் என்ற ஒருத்தர் வந்தாலே சரி, அவருடைய வாயத்திருந்தாலோ இல்ல அவர் சம்பந்தமான விடயங்களோ அது ஒரு முன்மாதிரி அமையுது, பாடம் அமையுது அப்படின்னாங்க. இன்னைக்கு கூட அவ்வளவு விடயங்கள் சொல்லியிருந்தாரு. அதுல எனக்கு முதலாவது வீக்ல அவர் சொல்லியிருப்பாரு, போடுறதுக்கு ஆடை 1-2 ஆடையத்தான் மாத்தி மாத்தி தோச்சு போட்டு கொண்டிருப்பேன் அப்படின்னு. எனக்கு அது ரொம்ப டச் ஆச்சு. என்னன்னா, எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே ஒரு ஏழை வர்க்கம், ஒரு நடுத்தர வர்க்கத்துல இருந்து வரைக்குள்ள பாடசாலை விட்டதுக்கு அப்புறம் வகுப்புகளுக்கா இருக்கட்டும், இல்ல பாடசாலை நிகழ்வுகளா இருக்கட்டும், இல்ல கல்லூரி காலங்கள்ல அங்க கல்லூரிகளுக்கு போற நேரத்திலையும் சரி, இல்ல அங்க நடக்கிற விசேஷங்கள்லையும் சரி, அதற்கு பிறகு வேலைத்தலங்கள் இல்ல சொந்தக்காரங்களோட கல்யாண வீடுகள் விசேஷங்கள்லையும் சரி, இந்த ஆடை அப்படின்றது, ஆடை அலங்காரம் அப்படின்றது அது நம்மளுடைய அந்த ஒரு தைரியத்தை தாண்டி ஒரு தடையா வந்திருக்கு பல விடயங்கள்ல. அது ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி. அந்த ஆடை அப்படின்றது ஏன்னா ஒருத்தங்க விதவிதமா வருவாங்க அப்படின்னு நமக்குள்ளேயே ஒரு கொஸ்டின் மார்க் ஒன்று வரும். ஆனா அதெல்லாம் தாண்டினாத்தான் சாதனை படைக்க முடியும். இன்னைக்கு நம்ம உச்சத்துல பாக்குற எல்லாருமே இப்படியான ஒரு விடயங்களை கடந்துதான் வந்திருக்காங்க. நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்கள் கூட அப்படிதான். அப்படி இருந்துதான் இன்னைக்கு 300 கோடி உழைக்கிறாரு. அப்ப சாதித்தவர்கள் எல்லாருமே இதை ஃபேஸ் பண்ணிருக்காங்க. ஆனா அதை எப்படி அவங்க தாண்டினாங்க அப்படின்றதான் அவங்க வரலாறு படைக்க காரணமா இருந்தது முத்துக்குமரன் அவர்கள். அவர் சொல்லைக்குள்ள அந்த அவருடைய நண்பர்கள் அந்த எப்படி அவங்களுக்கு நீங்க பாருங்க, அது சத்தியமா அவ்வளவு ஒரு பாடமா இருக்கும். அவர் சொல்றாரு, இந்த 3.5 வருஷத்துல அந்த ஒரு விழா மாதிரி அவருடைய நண்பர்கள், அவங்க அப்பா அம்மா கொண்டு போய்க்குள்ள அந்த மனுஷன் சொல்றாரு, எதுக்கு இந்த பட்டாசு, எதுக்கு இந்த இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு போட்டு கடைசியில அவர் சர்ப்ரைஸா அவர் கேக் கட் பண்ணிக்குள்ள அவர் கூட இருந்த மக்கள், சோ என் மக்கள் தானே அப்படின்னு அவர் சொன்னது இருக்கட்டும். அந்த வெற்றி அவர் சொல்லியிருப்பாரு, அதெல்லாம் நீங்க பார்க்கக்குள்ள நீங்க உணர்வீங்க. அப்படி ஒரு அற்புதமான ஒரு பாடமா இருந்தது. முத்துக்குமார் அவர்கள் இன்னைக்கு போட்ட வீடியோ பாருங்க, பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க, குடும்பமா இருந்து பாருங்க. அது ஒரு தரமான ஒரு படிப்பினை மக்களை, சரிங்களா? என்ன கேட்டீங்க அப்படின்னா, நான் பார்த்த 22 சீசன்லயுமே இதற்கு முதல் வந்தவர்கள் ஒரு ஓகே, பிக் பாஸ் ஒரு 105 நாள் அவர் சில பாடங்கள் வந்துச்சு அப்படின்னு தான் இருந்துச்சு. ஆனா முத்துக்குமரனோட இந்த 106 நாட்கள் மட்டும்தான் ஒரு புத்தகமாக நான் பார்க்கிறேன். அதுவும் ஒரு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு புத்தகம். முத்துக்குமரன் இந்த பிக் பாஸ் 8 தமிழ் சீசன்ல வாழ்ந்த அந்த வாழ்க்கை வாழ்க்கைக்கு தேவையான பல பாடங்கள். அத்தனை பாடங்களையும் ஒரு முடிவுரையாக இந்த புத்தகத்துல என்னெல்லாம் இருந்துச்சு, எப்படி இந்த புத்தகத்துல நான் இப்படி இருக்க, எப்படி என்ன உருவாக்குச்சு அப்படின்றத இன்னைக்கு போட்ட அந்த 15 நிமிஷ வீடியோக்கள்ல அந்த கடைசி நிமிடங்கள் அவர் சொல்ற இருக்கு பாருங்க, அது அப்படியே கண்கலங்க வச்சுது என்ன. அதே நேரத்தில் அதெல்லாம் திரும்ப அந்த ஒரு 106 நாட்களை அவர் பண்ணதுக்கு பின்னுக்கு இப்படியெல்லாம் இருந்திருக்கா அப்படின்னு தெரியாத விடயங்களை சொல்ற விதமா இருந்துச்சு. அற்புதமான ஒரு விடயம் பாருங்க. அடுத்தது, முத்துக்குமரன் என்ற தனி மனிதனின் இந்த வெற்றியை பல கோடி பேர் கொண்டாடுறாங்க அப்படின்னா, அவர் தனி மனிதன் அல்ல, தலைமகன். பல பேருக்கு முன்னுதாரணமா இருக்கின்ற தலைமகன். அப்படி ஒரு நபருக்காக நம்ம இவ்வளவு நாள் குரல் கொடுத்தோம். அவருக்காக
போராடினோம் அப்படின்னைக்குள்ள அது எங்களோட வாழ்க்கையில நம்ம செலவழித்த பொன்னான நேரங்கள்ல இதுவும் வந்து ஒண்ணுதான். சரிங்களா? இன்னொரு வீடியோ முடிக்கும் முதல் ஒரு விடயம் சொல்றேன். கனடால வந்து முத்துக்கு டொரண்டோ ஃபுல்லாவே ரசிகர்கள் இருக்காங்க. அதுல வந்து இப்ப சர்ச்சில் வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையுமே குடும்பங்கள் போறவங்க வந்து உணவுகளை பறந்து எல்லாரும் ஒன்னா தான் சாப்பிடுவாங்க. அப்ப இன்னைக்கு இந்த போன ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, அங்க இருக்கிற ஹோம்ல இருக்கிற பீப்புள்ஸுக்கு கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு சர்ச்சில் இருக்கின்ற ஒரு 25 குடும்பம் வந்து சேர்ந்து சமைத்து முத்துவின் வெற்றி அதற்காக வந்து கொண்டாடி இருக்காங்க. ஸோ இதெல்லாம் முத்துக்குமரன் அவர்களுடைய அந்த குணம், அவருடைய உழைப்புக்கு அவரை அவங்க வீட்டு பிள்ளையா பார்க்குறாங்கல்ல, இது முத்துக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. அதாவது முத்துக்குமரன் உண்மைக்கும் உழைப்புக்கும் கொடுத்த மாபெரும் வெற்றி. அருமை. சரிங்களா? பாருங்க முத்து அவர்களுடைய வீடியோவை பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க பார்த்து முடிக்கக்குள்ள உங்களுக்கு ஒரு நிறைவு கிடைக்கும். எனக்கு அது எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல. ஆனா கண்டிப்பா பார்க்குற எல்லாருக்குமே அது ஒரு பாடமா இருக்கும். சரிங்களா? முத்துக்குமரன் இந்த பிக் பாஸ் 8 தமிழ்ல அவருடைய அந்த 106 நாட்கள் ஒரு அழகான புத்தகம், ஒரு அறிவுள்ள புத்தகம். அதை படிக்கிறதுக்குள்ள பல விடயங்கள் நமக்கு பாடமா இருக்கும். அந்த 106 நாளும் அந்த புத்தகத்தை நான் வந்து ஒவ்வொரு பக்கமும் படிச்சது மட்டும் இல்லாம பல பேரோட பகிர்ந்துக்கிட்டேன் அப்படின்றதுல எனக்கு மிகவும் மாபெரும் திருப்தி. நன்றி.